மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். And Jesus answered and said unto them, Take heed that no man deceive you. எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற முதலாவது வார்த்தை, உங்களை ஒருவனும் ஏமாத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போன வருஷத்தில் எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலையில் ஏமாந்து போனீர்கள் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எப்படிலாம் நான் ஏமாந்துட்டேன், எப்படிலாம் உங்களை ஏமாத்தினார்கள். சொல்லிலும் பணத்திலும் பொருளிலும் சூழ்நிலையிலையும் எப்படிலாம் ஏமாந்தீங்க. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், டிசீவ் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதுதான் அழகா சொல்றார், உங்களை ஒருவனும் வேறு வழியில உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி எப்படி ஏமாத்துவாங்க? நம்முடைய கவனத்தை திசை திருப்புவாங்க, நம்முடைய எண்ணத்தை மாற்றுவாங்க. மாற்றும் போது நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். ஒருவரிடத்திலேயும் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முதலாவது எச்சரிப்பு, உங்களை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, நீங்கள் யாரும் ஏமாந்து போகக்கூடாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டில் என்னை ஒருவனும் வஞ்சிக்கக்கூடாது, அல்லாவிட்டால் என்னை வேறு பாதையிலே திசை திருப்பக்கூடாது, வேறு டைரக்ஷன்ல என்னுடைய சிந்தனையை மடைமாற்றி விடக்கூடாது. என்னுடைய சிந்தனையில மடைமாற்றம் நேரிடக்கூடாது. அப்படி நேரிடும் போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான தோல்விகள் நாம் சந்திக்கிறோம். விசுவாசிகளாகி நாம் பாடுபட்டு உழைத்து சிறுக சிறுக சேர்த்து சம்பாதிக்கும் பொழுது நம்மை இந்த உலகம் வஞ்சனையிலே கொண்டு போகிறது. இயேசு தெளிவாக சொல்லுகிறார், போன வருடத்தில் நீங்கள் ஏமாந்தது போதும், போன வருடத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டது போதும். ஆனால் 2026ஆம் வருஷத்தில் விசுவாசிகளாகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாற்றப்படாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள், வஞ்சிக்கப்படாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். இயேசு தெளிவாக அதைத்தான் சொல்லுகிறார். சொல்லும்போது எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். Take heed, beware that no man should deceive you. உன்னை ஏமாற்றி விடக்கூடாது. ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. இந்த 26ஆம் வருஷத்துல ஆண்டவரே, நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படாதபடி என்னை நீர் பாதுகாத்தருளும். எழுத்தின் பிரகாரமாக குடும்ப ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் இயேசு இங்க சொல்லுகிறதான கான்செப்ட் வேற, இயேசு இங்க சொல்லுகிறதான கருப்பொருள் வேற. என்ன கருப்பொருள் இயேசு சொல்லுகிறது? இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிபட்டு போகும் என்று இயேசு சொல்லும் பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னா கேள்வி. உலகம் எப்போ முடிய போகுது? எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு பார்த்து கேட்கிறார், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு வந்துட்டார், உயிரோடு இருக்கிறார், சிலுவையில போய் இன்னும் மரிக்கல, மரிக்க போகிறார். அதற்கு முன்பதாக அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து கேட்கிறார், உலகத்தின் முடிவு எப்பொழுது? இயேசு அதற்குத்தான் இந்த பதிலை சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாரு. போன வாரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்பிரிக்கா நியூஸ் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? கானாவில் ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு 8 கப்பல் கட்டினான். எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க?
8 கப்பல் கட்டினா, 8 கப்பல் கட்டிட்டு ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது, அதில் உலகம் அழிய போகிறது. கர்த்தர் என்னை கப்பல் கட்ட சொன்னார், நான் 8 கப்பல் கட்டி வச்சிருக்கிறேன், எல்லா ஜனங்களும் வாங்க என்று சொல்லி, எப்ப தெரியுமா டேட் குறித்தான்? டிசம்பர் 25 பெரிய பிரளயம் வரப்போகிறது. ஜனங்கள் எல்லாம் காசு சொத்து பத்தெல்லாம் வித்து எடுத்துட்டு கொடுத்துருக்கு. 8 கப்பல் கட்டியிருக்கான். அவன் போட்டுக்கிற ட்ரெஸ் என்னன்னா சாதாரண கோணியை கிழிஞ்சு போன கோணியை கட்டிட்டு நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. ஆனால் ஏசு சொல்றாரு, இப்படிலாம் வருவாங்க, ஒருவன் உங்களை ஏமாத்தாத படிக்க ஊழியக்காரர்கள் என்ற பெயரை சொல்லி கொண்டு கர்த்தர் எனக்கு சொன்னார் என்ற வார்த்தையை அறிவித்து பெரிய நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லா போச்சு. 8 கப்பலை கட்டிட்டு நோவாவை போல ஆண்டவர் சொன்னா, இனிமேல் நான் ஒருபோதும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு நோவா கிட்ட சொல்லிட்டு தான் ஒரு அடையாளம் உண்டு பண்ணுகிறார். அந்த அடையாளத்துக்கு பேர் என்னது? வானவில், ரெயின்போ. ரெயின்போவை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உண்டாக்கி விட்டார். இனி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஆனா இந்த கானா என்கிற நாட்டில், ஆப்பிரிக்காவில் ஒரு மேற்கு பகுதியில் இருக்கிறது. நான் ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னால கானாவுக்கு போயிருக்கிறேன். அங்க ஜனங்கள் இவனுடைய பேச்சை கேட்டு காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு சொன்னார், மக்கள் வேதத்தை வாசிக்காததினால்தான். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிலாம் சொல்லிட்டு வந்துருவாங்க, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது, and you shall hear of wars and rumors of wars. See that ye may not be troubled, for all these things must come to pass, but end is not yet. முடிவு வராது. இயேசு அதற்கு பதில் சொல்றார், முடிவு வராது. ஒன்னு சொல்றேன், 2026 எதை குறித்தும் கலங்காதீங்க. போன வருஷத்துல உள்ள காரியங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அதான் இயேசு சொல்லுகிறார், எதை குறித்து நீ கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. சூழ்நிலையா, வேலையா, வருமானமா, பலவீனமா, சொத்து பிரச்சனையா, உறவு பிரச்சனையா, அக்கப்பக்கத்தில் உள்ளவர்களால பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, இயேசு சொல்லுகிறார், இந்த வார்த்தை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கும் பொழுது இயேசு கொடுத்ததான பதில்தான், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கடந்த கிறிஸ்துமஸ் அன்று உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பேர் செய்திகளை தொலைக்காட்சியில பார்த்தீர்கள்? அதற்கு முந்தின வாரம் ஒரிசாவில் இருக்கிறதான அந்த சாலை ஓர வியாபாரிகள் அந்த கிறிஸ்துமஸ் தொப்பிகளையும் கிறிஸ்துமஸ் டிரெஸ்ஸுகளையும் சாலையிலே போட்டு விட்டு கொண்டிருக்கார்கள். கிறிஸ்தவர்கள் கிடையாது, சாலையோர வியாபாரிகள். அங்க வந்ததான சங்கிகள் கூட்டம் என்ன செய்கிறது? அந்த கடையை எடு, இது இந்து ராஜ்யம், இங்க வந்து அது போல செய்யக்கூடாது, மிரட்டுறாங்க. அவங்களை எதிர்கண்டா பயந்தார். கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்துல எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க. உலகம் முழுவதுக்கு அந்த செய்தி போய்விட்டது. நான்காவதாக மத்தேயு 24:26, புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். நம்பாதிருங்கள். நம்ம சொல்லுவோம் பாருங்க, நம்பிட்டேங்க, நான் நம்பிட்டேன், என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டேன். நிறைய பேர் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு வருந்து விட்டார் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்க நம்பாதிருங்கள். என்ன ரொம்ப ஒரு வாணியாகவே இருக்கிறது என்று நீங்கள் திகைக்க வேண்டாம்.
ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே இருக்கிறது. அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ள போனா இயேசு இருக்கிறார், நம்பாதீங்க. வெளியே வனாந்தரத்துல வந்திருக்கார், மெரினா பீச்ல இயேசு மாதிரியே இருக்குது, வானத்துல இயேசுனுடைய படம் அப்படியே தெரியுது, நம்பாதீங்க. இயேசுனுடைய படமே ஒரிஜினலா யாருக்கும் கிடையாது. பின்ன எப்படி வந்துருவாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா கிடையாது, இயேசு பாட்டுக்குள்ள படம் வரையவும் இல்லை. இதெல்லாம் 13ஆவது நூற்றாண்டுல இத்தாலியை சேர்ந்த லியோனார்டோ டா வின்சி என்கிற ஒரு ஓவியர் வரைந்தார். அந்த படத்தை தான் இன்னைக்கு எல்லாம் உலகம் ஃபுல்லா இயேசு நினைச்சிருக்கிறான். நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்ப வேண்டும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் சொல்லுங்க, கைவிடவே மாட்டேன். நம்பாதிருங்கள். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். அவனை நம்பாதீங்க. நம்பப்படுவதற்கு, அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். என்ன சொல்றாரு? worthless, தகுதி இல்லாமல் இருக்கிறவன் மனிதன். முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்துக்கு, ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார், உன்னோடு பேசுவார், உன்னை உணர்த்துவார், உனக்கு புதிய பாதைகளை காட்டுவார். அந்த நம்பிக்கையோடு இருப்பாயானா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-30, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் சேஷித்தவள் அல்லவா? அல்லேலூயா. உணவை விட உயிர், உடையை விட சரீரம். அதோட வசனம் சொல்லு, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அடுத்த குறிப்பு, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். பறவைகளையும் சொல்லுங்க, காட்டு புஷ்பங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பிழைப்பூட்டுகிற பரமபிதா என்னையும் பிழைப்பூட்டுவார், என்னையும் பராமரிப்பார். நான் என்ன செய்யணும்? என் இஷ்டத்துக்கு நடக்கணுமா? இல்லை, கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? நான் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது. இன்னும் 5 நிமிஷம். 12 மணி முடிந்து நாம் 2026க்குள்ளே போகிறோம். எனவே இன்னும் 2 குறிப்புகளை தியானிக்கிறதுக்கு முன்பதாக கவலைப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன், என் கவலையை என் மனதிலிருந்து எடுத்து விடுவேன். ஒருபோதும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன சூழ்நிலை ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நாம் 2026க்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் இருந்தே நாம் புதிய வருஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். எல்லாவற்றிலும் சம்பூரணம். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் தரித்திரர்களாக ஒன்றுமில்லாமல் தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூரணம். எல்லாவற்றிலும். எதெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க? அதுல எப்பொழுதும் சம்பூரணம். ஆண்டவர் தரித்திரத்திலே நடத்துகிறார். இல்லை, விசுவாசிகள் தப்பா வசனத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்னை சம்பூரணமாக வைக்கிற தேவன். அல்லேலூயா. எதிர்மறையான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் வைப்பார். வீடு எப்படிங்க? சம்பூர்ணமா இருக்கிறேன். வருமானம் எப்படிங்க? சம்பூர்ணமா இருக்குது. வியாபாரம் எப்படி இருக்குது? சம்பூர்ணமா இருக்குது. எப்பொழுதும் சம்பூரணம். பிரைஸ் தி லார்ட். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? சம்பூரணம்.
ஹெல்த் எப்படி இருக்கீங்க? சம்பூரணமா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுது சம்பூரணம்? சகலவித நற்கிரியைகள் பெருக வேண்டும். சில நேரங்களில் நற்கிரியை செய்வோம், கொஞ்ச காலம் செய்வோம், அப்படியே குறைஞ்சிரும். ஆண்டவர் சொல்ல, நீ பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கிரியைகள் பெருகும். சொல்லுங்க, என்னுடைய வேலை பெருகும், என்னுடைய வியாபாரம் பெருகும், என்னுடைய உத்தியோகம் பெருகும், என்னுடைய வருமானம் பெருகும், எல்லாவற்றிலும் நான் பெருகுவேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 2026 எனக்கு பெருக்கமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சகலவித நற்கிரியைகளிலே நான் பெருகுவேன். ஒரு வேலை செய்தேன், அதோட அடங்கி போச்சு. இல்ல, எல்லாவற்றிலும் பெருக வேண்டும். மூன்றாவது அதிலே சொல்றாரு, சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். ஆல் கிரேஸ், ஆல் கிரேஸ், எல்லா கிருபைகள். அப்படின்னு என்னது? கிருபை என்னது? அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாத ஒருவனுக்கு அளிக்கப்படுகிறதான ஒரு பதவி. இந்த பதவிக்கு நான் தகுதியே கிடையாது, பட் ஆனா எனக்கு கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? கிரேஸ். பிரசங்கம் பண்றேன்னா சம்பூர்ணமா இருக்கிறதுனால தான் இதை உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன். நீங்களும் சம்பூர்ணமா இருப்பீர்கள். இந்த சபை சம்பூர்ணமான சபையா இருக்கிறது, நற்கிரிகளை செய்கிற சபையா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். எனக்காக தரித்திரரானார். என்னை ஐஸ்வர்யவான ஆக்குகிறதற்காக அவர் தரித்திரரானார். பிலிப்பியர் 2:5, தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எருமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். எதற்காக அடிமையின் ரூபம்? தரித்திர ரூபம். எதற்காக அவர் தரித்திரரானார்? என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். நம்ம எல்லாம் யாரு? விசுவாசிகள். அவர் எனக்காக தரித்திரரானார். எதற்காக? என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. அப்ப நான் விசுவாசத்திலே நான் யாராய் மாறுகிறேன்? ஐஸ்வர்யவானா மாறுகிறேன். ஒருபோதும் இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அப்படியே உள்ளத்தில் ஏற்பீர்களானால் அவருடைய தரித்திரம் என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும். எழுப்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள்.